ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 காய்ந்த மிளகாவை முழுசாக அப்படியே போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இது 2தோட அளவு நம்ம எடுத்த சிக்கனுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அளவை எடுத்து அதை நல்லா குக் பண்ணோம். கார்லிக்கும் சரி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் சரி, பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இது 2த்தையுமே ஆட் பண்ணி இந்த பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த, அதாவது க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மசாலாவோட பெரட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இந்த சிக்கனுக்கு நமக்கு 1/2 கப்லேருந்து 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வரும்போது லிட் போட்டு மூடி வச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொதி வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு, கருவேப்பிலையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காவை பீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காவை ஆட் பண்ணோம். தேங்காவை ஆட் பண்ணி தேங்காய் குக் ஆகிற டைமிங் எப்படி அப்படின்னா, நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் ஆல் த மசாலா அந்த சிக்கனோட சேர்ந்து பைண்ட் ஆகணும். இந்த பைண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஸ்டேஜ்க்கு வந்துடும். அப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் பள்ளிப்பாளையம் சிக்கன்.